ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ப்ரைவேட்டாக 8th எழுதுகிறவங்களுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதேமாதிரி இங்கிலீஷ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை. ஸோ இனிமேல் ரெகுலராக வரும். இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாரி 3 டேர்ம்ஸ் சேர்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டேர்ம் அப்படிலாம் கிடையாது, ஃபுல் புக்குமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடியும் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்த்தா லெசன் முடிஞ்சோன்னே சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் புக் பேக்குக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற மிஞ்சி போனால் ஒரு 60-70 தான் வரும் ஃபுல்லாகவே. அது என்ன பண்ணுறீங்க, சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸாக அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிடுங்க. சினானிம்ஸ் தனியாக, அதாவது பார்த்தீங்கன்னா பொருள்கூறுகள் இருக்குன்னு பார்த்தீங்களா தமிழ், அது மாதிரி சினானிம்ஸ். ஆண்டானிம்ஸ் வந்து எதிர்ச்சொல். அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து எழுதிக்கிட்டு அதை படித்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து வந்துடும். இதுக்கு மொத்தம் 10 கொஷின் இருக்குது, 10 மார்க் இருக்குது. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 மார்க் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் 35 மார்க் எடுத்தால் பாஸ். அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 5 சினானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சென்டென்ஸ் மாதிரி தான் கொடுத்து, சென்டென்ஸில் இடையில வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு போட்டிருக்க அந்த வேர்டுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சினானிம்ஸ் சொல்லணும். அப்போ அந்த சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சினானிம்ஸ் இருக்கும். இந்த 5 சினானிம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் எழுதணும். ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பின்னாடியே இருக்கும், உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி ஆண்டானிம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஆண்டானிம்ஸ் இருக்கும். அந்த 5 ஆண்டானிம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு ஆண்டானிம்ஸ் கேட்டிருக்காங்களோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம கேட்குற ஒரு வேர்ட்ஸ் கூட அதில் இருக்கலாம். கேட்குற வேர்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அப்படிங்கிறது யூஸ்வலாக நடக்கிறது. அப்போ யூஸ்வலி அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக என்ன சொல்கிறோம்னா ரேர், எப்பயாவது நடக்கிறதா ரேர். அது மாதிரி லேட்டஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. அப்போது அவுடேட்டட், முடிஞ்சு போனது. அப்போ இது மாதிரி சில வார்த்தைகள்லாம் நீங்கள் படிக்கிறப்பே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் புரிஞ்சுக்கும். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக படித்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போட்டுடலாம். அந்த யாருக்காவது இந்த இங்கிலீஷ் புக்கு இந்த நோட்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ஜஸ்ட்டு அந்த கதையாவது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து தமிழில் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் 5க்குமே ட்ரூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகிடும். ஏதாவது 2 தான் உங்களுக்கு ஃபால்ஸாக இருக்கும். அதனால் வந்து அதுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு 3 மார்க் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 18வது கொஸ்டின் கேட்டுறாங்க பார்த்தீங்களா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறப்போ முன்னாடி ஒரு கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே. அந்த 4 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கோடில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4 வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா திரும்ப அந்த வார்த்தை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறப்ப அடுத்த 3 வார்த்தையில் தான் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ப்ராக்கெட்டில் அதை தான் வந்து இந்த கோடு போட்ட இடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸில் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் 3மே இருக்குது முன்னாடி, அதுக்கப்புறம் பின்னாடி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்னு இருக்குது, காலுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தை வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் சொல்லி பார்த்துக்கலாம். அது 4 ஆப்ஷனில் இம்முன்னு இருக்குது, ION இருக்குது, அடுத்து RE ஏபிள். இந்த 4ல் சொல்லி பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ரீகால். கால்லாம் வராது, IONல ஸ்டார்ட் என்றைக்குமே ஆகாது, அதுமாரி ஏபிள் கால்லாம் வராது. அப்போ ரீகால் RE, அந்த ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RE அப்படின்னு பார்த்துக்கலாம், ரீகால். அடுத்தது RE விட்டுடலாம். அடுத்தது கம்ஃபர்ட்ன்றது, கம்ஃபர்ட் அப்படின்னா கம்ஃபர்டபுள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கம்ஃபர்டபுள். அடுத்து ஏபிள் பின்னாடி சேர்த்துக்கலாம். அடுத்த ப்ராப்பர்ன்னு இருக்குது. ப்ராப்பருக்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம்னா 2 ஆல்ரெடி ஏபிள் 2மே முடிஞ்சு, அதுக்கு வந்து IM 1 ION 2 இருக்குது. ION எப்போதுமே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி தான் வரும், முன்னாடி வராது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன், 4த்துக்கு வந்து Dக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். மீதி இருக்க IM அது வந்து இம்ப்ராப்பர், IMங்கிறது முன்னாடி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலஃபிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழில் வந்து பகுபத உறுப்பினர்கள் பிரிக்கணும், அது மாதிரி பிரித்து எழுதுறது. அதை நம்ம பிரிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே வவ்வல்ஸ் AEIOU அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கோடை போட்டணும், வவ்வல்ஸாக பிரிக்கிறது. இன்கேஸ் தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருங்க. சில ஃபுட்டுன்னா நம்ம என்னென்னா ஃபீட் அப்படி சொல்லிக்கலாம். சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிலஃபி அப்படின்னு அந்த இதில் வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 1 மார்க் வந்து அப்ரிவேஷன் வந்து பொதுவாக என்னென்னா எது வேணுமாலும் கேட்கலாம்.
சரிங்களா. அப்ரிவேஷன் அப்படிங்கிறது எது மாதிரி கேட்கலாம். நீங்கள் ரீசெண்டாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் சொல்லுவோம். ஏடிஎம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அதேமாதிரி எஸ்பிஐங்கிறது பேங்க், உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மாதிரி நம்ம ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தை கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அந்த இது இருக்குது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 22க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரினா அதோட என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மோர் சேர்த்துக்குவோம் சில வார்த்தைக்கு, இல்லைனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர் சேர்த்துக்குவோம். சூப்பர்லேட்டிவ் வந்து இஎஸ்டி சேர்த்துக்குவோம். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் அப்படி போட்டுக்கலாம். ஹாப்பி, அடுத்தது லாஸ்ட்டு வந்து ஹாப்பியஸ்ட், அதுக்கப்புறம் ஹாப்பியர் அந்த இது போட்டுக்கலாம். டால், டாலர், டாலஸ்ட் அது இஆர் சேர்த்துக்கலாம், இஎஸ்டி சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இது அதேமாதிரி இன்டெலிஜென்ட் மோருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்தது சூப்பர்லேட்டில் மோஸ்ட், மோர்னு வந்துச்சுன்னா மோஸ்ட். டால் அப்படிங்கிற டாலஸ்ட்டும் வந்ததுனால அதுக்கு முன்னாடி உள்ளது டாலர். அதேமாதிரி ஹாப்பியஸ்ட்டுன்றதுனால ஹாப்பியர். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட். அப்போது அதோட இஎஸ்டி சேர்த்திங்கன்னா இந்த ஆர் எடுத்துகிட்டு எஸ்டி சேர்த்திங்கனாலே நீங்கள் போதும். இதுக்கு வந்து ஒரு 4 மார்க் 1 மார்க் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த வேர்ட்ஸ் இருக்கும். மேட்ச் த வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 2 வேர்டை வந்து காம்பவுண்ட் வேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு இருக்குது. இங்கிட்ட ரைட் சைடில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி 2 இருக்குது. ஹெட்டு அதுக்கு நேரம் என்ன வார்த்தை வரும் அப்படின்னா ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிப்பா தான். ஹெட் ஃபால், ஹெட் பாக்ஸ், அடுத்தது ஹெட் மிஷின், அடுத்தது ஹெட்டு மாஸ்டர், ஹெட் மாஸ்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம்னு இருக்குது. இதில் வந்து நமக்கு ஃபெமிலியரான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ட்ராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ட்ராயிங் ரூம் கூட சொல்லலாம், ட்ராயிங் ரூம் சொல்லலாம். அடுத்தது ஸ்னோ ஃபால், அடுத்தது மேட்ச் பாக்ஸ், அடுத்தது சீவிங் மிஷின். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஜக்ஷன் வேர்டு இருக்குது. கன்ஜக்ஷனில் வந்து 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அப்போ அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று ஒரே மாதிரி எழுதுனீங்கன்னா கூட வந்து 3 மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஈஸியாக ஒரு 3 மார்க் வாங்குறதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அப்போது அதுலேருந்து கொஷின் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹூ பிளேடு எ கீ ரோல் எஸ்டாப்ளிஷிங் த நேஷ்னல் பார்க்குன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருங்க பிளேடுங்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி யார் பேர் இருக்குன்னா ஜிம் கார்பெட். அப்போ இதிலேருந்தே நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் கொஷின்லேயே இதெல்லாம் போய் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. அந்த டைமில் என்ன பேராகிராஃப் கொடுக்குறாங்களோ அந்த கொஷினுக்கு தகுந்த ஆன்சர் அங்கே பேராகிராஃபில் எங்கே இருக்கோ நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக நீங்கள் அங்கேயே போய் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன். அது ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராவர்ப்புக்கு ட்ரான்ஸ்லேஷன் நம்ம எழுதணும். ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழில் எழுதணும் இந்த ப்ராவர்ப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இஸ் கோல்ட், அது காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் ரெகுலராக தெரிஞ்சதெல்லாம் இருக்கும். அடுத்த ஃபேஸ் இஸ் இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷனே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராவர்ப்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபில் த பிளாங்க்ஸ். ரைட் டென்ஸ் அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அது ஃபியூச்சர் டென்ஸ், இது மாதிரி நிறைய டென்சஸ் இருக்குது. அது அந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரன்னு இருக்கும். அதாவது ரன் அப்படியே கூட போடலாம், ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர், டீச்சர்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து ஒரு எஸ் சேர்த்து போடுற மாதிரி, சரிங்க. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஈடி சேர்த்து போடுற மாதிரி, சப்போஸ் ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் வில் சேர்த்து போடுற மாதிரி, அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதில் டென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பண்ணலாம். இல்லை நாங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஃபியூச்சர் டென்ஸ் ஏற்கனவே பின்னாடி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி வில் ஷல் அது மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது பங்க்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சென்டென்ஸில் வந்து எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இங்கே ஸ்மால் ஐ போட்டிருக்காங்க, அதனால் கேபிட்டல் லெட்டர் போடணும். அதுமாதிரி நேம், யாராவது ஒரு நேம் வந்துச்சுன்னா நேமோட முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஏதாவது ஒருத்தர் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் போடணும். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், சரிங்களா. எங்கேயாவது கமா வருது அப்படின்னா கமா. அப்போது அதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 மார்க் வாங்கலாம் பங்க்சுவேஷன் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், எங்கேயாவது கமா போகிறதா கமா, டபுள் கொட்டேஷன் போகிறதா டபுள் கொட்டேஷன், ஃபுல் ஸ்டாப், இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அடுத்த 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெசன் படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து லெசனில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் தெரிஞ்சதை நீங்கள் எழுதிக்கலாம். அதில்
அடுத்தது இந்த நம்ம இதில் இருந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும் எங்கன்னா உங்களுக்கு போயமில் இருந்திருக்கும். இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்கிறது கூட நீங்கள் எடுத்து எழுதி வைக்கலாம், அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பாராகிராஃப் கொஷின் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஜென்ரல் கொஷின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜென்ரல் கொஷின் தான் அந்த பாராகிராஃப். நியூட்டன் இன்வென்ஷன், அதுக்காக ரோட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி ஜென்ரலாக ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம ஃபெமிலியரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி பற்றி கொடுத்துருக்கேன். ரோட் சேஃப்டி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறப்போ நல்லா கவனமாக லெஃப்ட் சைடில் போகணும், அது மாதிரி ஹெல்மெட் போடணும், அது மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். ஒரு 5 மார்க்குங்கிற இடத்துல ஒரு 3 மார்க்காவது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஓனாக எழுதுகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அபவுட் யுவர் ஃபாதர் ஏதோ ஒன்று அந்த டைமில் வந்து எந்த டைட்டில் வேணும் கொடுக்கலாம். அபவுட் யுவர் ஃபாதர்னால் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் என்ன எழுதிக்கலாம். இதில் வந்து பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த லைப்ரரி அண்ட் இட் யூசஸ். அப்போ லைப்ரரியோட யூசஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கொஷின். இதில் எழுதுனீங்கன்னா இதிலே ஒரு 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் டெவலப் இருக்குது. இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது 2ல் 1 எழுதலாம். அந்த கோடாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஐஃபன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி கொஞ்சம் எழுதணும். அது ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டெவலப் பண்ணி நீங்கள் கதையை எழுதணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப். அதுக்கப்புறம் நீங்கள் லெட்டர்ஸ் படிச்சுக்கலாம். லெட்டர்ஸ் படிக்கிறப்போ ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 இருக்குது. எதுக்கு நம்ம கேட்குறாங்களோ அது மாதிரி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். உங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஓனாக எழுதுறது. உங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கே நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார்மலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு நான் ரெசிப்ட் புக் பார்சல் அனுப்புறதுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். அடுத்தது மெமரி போயம். உங்களுக்கு மெமரி போயம் 2-3 போயம் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 போயம் படிச்சிட்டிங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து ஸ்பெஷல் ஹீரோ கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் ஹீரோ கேட்டிருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெஷல் ஹீரோ அடுத்த ஒரு 2 நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் போதும். போயம் எழுதிங்கன்னா ஒரு 6 மார்க்கு. அந்த 6 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரதுக்கு கண்டிப்பாக 5ஓ 4ஓ ஏதோ வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து மார்க் உங்களுக்கு வரப்போ கண்டிப்பாக பாஸுக்கு உண்டான க்ரைட்டேரியா கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்க 1 வேர்டு ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கொஷின் கேட்குறப்ப ஜென்ரல் கொஷினும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க. நீங்கள் கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினுமே நீங்கள் எழுதி வச்சுருங்க. கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வச்சுருங்க. ஏன்னா மார்க்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா இங்கே தேடுவாங்க. அதனால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை இங்கே எழுதி வச்சிடலாம் இங்கிலீஷுக்கு. ஸோ அடுத்தடுத்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியலுக்கு நான் வீடியோ போடுறோம், பாருங்கள். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீக்கில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 21st இது மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்ஸ் நடக்குது. இப்போ 18-19 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.